உதுஹியா என்றால் பெருநாளுடைய தினம், துல்ஹிஜ்ஜாவுடைய 10வது நாள் சூரியன் உதயமாகி ஒரு ஈட்டியினுடைய அளவு உயர்ந்ததற்கு பின்னர் இமாம் தொழுகைக்கும் ஹுத்பாவுக்கும் எந்த அளவு நேரம் எடுத்துக்கொள்வாரோ அதிலிருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய 3வது நாள் சூரியன் மறையும் வரை ஒரு ஆட்டையோ மாட்டையோ ஒட்டகத்தையோ தகர்ருபன் இலல்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் உதுஹியாவுடைய நீயத்தோடு அறுத்து அந்த மாமிசத்தை பங்கு போட்டால் அதுதான் உதுஹியா, அதுதான் குர்பானாக இருக்கும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆடு மாடு ஒட்டகம் இந்த மூன்றினுடைய இனத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். எரும மாட்டை ஒரு உதுஹியாவுடைய நீயத்தோடு அறுத்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஜாமூஸ் என்பது நௌஉம் மினல் பக்கர், எரும மாடு மாட்டினுடைய ஒரு வகை, அதனால் அது உதுஹியாவாக அங்கீகரிக்கப்படும். கோழியை, சேவலை, வாத்தை, மானை ஒருவர் உதுஹியாவுடைய நீயத்தோடு அறுத்தால் அது உதுஹியாவாக கபூல் செய்யப்பட மாட்டாது. பிராணிகளுடைய வயதையும் கவனிக்க வேண்டும். ஆடு மாடு, வெள்ள ஆடு மாடு கொடுக்கும் போது 2 வருடங்கள் பூர்த்தியாகி இருந்தால் மட்டுமே உதுஹியாவாக ஏற்றுக்கொள்ளப்படும். 2 வருடங்கள் பூர்த்தியாகாத ஒரு மாட்டை, ஒரு ஆட்டை அறுத்தால் அது உதுஹியாவாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது, வெறும் ஒரு அறுப்பாகத்தான் கணிக்கப்படும். நேரத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். சூரியன் உதித்து ஒரு ஈட்டினுடைய அளவு உயர்ந்ததற்கு பின்னர் இமாம் ஹுத்பாவுக்கும் தொழுகைக்கும் எந்த அளவு நேரம் எடுத்துக்கொள்வாரோ அந்த அளவு நேரம் தான் கடந்திருக்க வேண்டும். ஹுத்பா தொழுகை நடந்திருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. கொரோனாவுடைய காலத்தில் சிலர் யோசித்தார்கள், தொழுகை மஸ்ஜிதில் நடக்கல, எப்படி குர்பானுடைய வேலையை ஆரம்பிப்பது, குர்பான் கொடுப்பது? அந்த அளவு நேரம் கடப்பதுதான் நிபந்தனை. அதற்கு முன்னர் அறுத்தால் அது உதுஹியாவாக ஆகாது. ஐயாமு தஷ்ரீக்குடைய 3வது நாள் சூரியன் மறைந்ததற்கு பின்னர் அறுத்தால் அது உதுஹியாவாக ஆகாது, வெறும் ஒரு அறுப்பாகத்தான் கணிக்கப்படும். கணியத்துக்குரிய சகோதரிகளே, தகர்ருபன் இலல்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் அறுக்கப்பட்டால் அதுதான் உதுஹியா. பேருக்காக புகழுக்காக ஒருவன் அறுத்தால், உதுஹியா கொடுத்தால், அவருடைய நீயத் உதுஹியாவாக இருந்தாலும் அது உதுஹியாவாக அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட மாட்டாது.